வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கே நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய டே சார்ட்டில் பாருங்கள், சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா டெம்பரரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்குனுச்சுன்னா செல்லிங்கோடைய ட்ரெண்டை கன்னி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. அடுத்த ட்ரெண்டு மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்பை உதவலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் வந்தாலே அதோடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிப்போம். ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, லோவை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா அது கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சு தான் முக்கியமான ரேஞ்சு. லோ பிரேக் பண்ண போதா அல்லது ஹையை பிரேக் பண்ண போதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 ஹவரில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் முக்கியமான ரெஃபரன்ஸு. அதுக்குள்ளேயே தான் எல்லாமே அடங்கியிருந்தது. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸோட ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் அடுத்த ரெசிஸ்டன்ஸு சப்போஸ் இங்கே இருக்கிறதுனால தொடர்ந்து கீழே சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். ஸோ அதுதான் அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, இப்போ க்ளோசிங் ப்ரைஸு சிபிஆர் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் நேரோ சிபிஆரும் கூட இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்தது டைரெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மூமெண்ட் இருக்கலாம். அதாவது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் R1 ப்ளஸ் அதோடைய ரேஞ்சை தாண்டி சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் நல்லா மேலே போகலாம். அப்படியே R2 R3 கூட போகலாம். ஒருவேளை S1லேருந்து கீழே திரும்பிச்சு அப்படின்னா S1 S2 அப்படின்னு கீழே வரலாம். ஒருவேளை R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1. ஸோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். கீழே செல் பண்ண வேண்டாம். இதே மேலே இருந்துச்சுன்னா அது அப்படியே R1 வரைக்கும் கூட போகலாம். இந்த மாதிரி லெவலை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த கிரிட்டிக்கல் லெவலை டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அந்த ரேஞ்சு டெஸ்ட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே அடங்குற மாதிரி முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் ரேஞ்ச் எங்கே ஹையோ அதே ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணுதா கீழே பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் அடுத்தடுத்து மேலே போகலாம். ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓவரால் அந்த ரேஞ்சிலேருந்து மேலே தாண்ட போதா கீழே தாண்ட போதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் தான் முக்கியமான ரேஞ்சாக இருந்துகிட்ருக்கு. அந்த முக்கியமான 1 ஹவர் ரேஞ்சிலேருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஒருவேளை அந்த 1 ஹவர் ஹையை தாண்டி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்து இந்த ரேஞ்சு போகலாம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் அடுத்த 2 ரேஞ்சு ரிஜெக்ட் ஆனால் திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். இந்த சிபிஆருக்கும் கீழே லோயல் வேல்யூ சிபிஆராக இருக்குது. சிபிஆர் ரேஞ்சிலே க்ளோஸாக இருக்குது. ஸோ சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ சிபிஆர்லேருந்து R1 தாண்டினா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. கீழே சிபிஆர் கீழே வந்தால் செல் பண்ண வேண்டாம், அது அப்படியே S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் திரும்ப அது அப்படியே சிபிஆர் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ ஓவரால் ரெண்டுமே ஒரு முக்கியமான ரேஞ்சுக்குள்ளே அடங்கிட்டுருக்கு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். பட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்டிங் ஆக போகுதா அல்லது ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம முன்ன பார்த்த இந்த கண்டிஷன்லாம் வச்சு அந்த முக்கியமான ரேஞ்சஸை பிரேக் பண்ணால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் ஸ்பின்னிங் டாப்பை அந்த முக்கியமான ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதை பிரேக் பண்ணதா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.